கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, சாத்தான் உங்கள் காலின் கீழ். ரோமர் 16:20 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறான், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, உங்கள் வாழ்க்கையில் கேவலத்தை ஏற்படுத்துகிற, உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான தந்திரங்களை செய்கிற சாத்தான் சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழ் நசுக்கப்படுவான். நல்ல கவனிங்க, காலுக்கு கீழே இருக்க வேண்டியது காலுக்கு கீழே தான் இருக்கணும். காலுக்கு கீழே இருக்கிற செருப்பை தூக்கி யாராவது தலையில் வைப்போமா? இல்லை. இன்றைக்கி நிறையவே சாத்தான தலையில் தூக்கி வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி அதை காலின் கீழே போட்டு நசுக்கப்படுங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை நாசமாக்க நினைக்கிற, உங்கள் வாழ்க்கையில் வேதனைகளை கொண்டு வருகிற, உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை கொண்டு வருகிற சாத்தான கர்த்தர் உங்கள் காலின் கீழ் நசுக்கப்பட போகிறா. விசுவாசிங்க, சொல்லுங்க, சாத்தான் என் காலின் கீழ். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவா. நிச்சயம் கர்த்தர் கட்டளையிடுவா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சாத்தான் உங்கள் காலின் கீழ் இருக்கணும். நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும். அதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் படைத்தார். ஏதேன் தோட்டம், இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு அதே தோட்டத்தினுடைய நடுவில் ஜீவ விருட்சத்தின் கனியையும் வைத்தார். அதன் அருகே நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைத்தார். இப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட ஒரு காரியம் சொல்லலை, நீங்கள் சாத்தானை ஜெயிச்சிட்டிங்கன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை. ஜெயிக்காங்களா பார்ப்போம் அப்படின்னு நினைத்தார். ஆனால் சாத்தான் தந்திரமாய் ஏவாளை வஞ்சித்தார். ஆதியாகமம் 3:10 நீங்கள் வாசித்து பாருங்கள், 17 வரைக்கும் வாசித்து பாருங்கள். தந்திரமாய் ஏவாளை சாத்தான் வஞ்சித்தார். ஏவாள் சொல்கிறான், சாத்தான் என்னை வஞ்சித்து விட்டது. பாருங்க, இதனால் தோல்வி. ஆனால் வெளிப்படுத்தல் 2:7 சபைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஜெயங்கொள்கிறன் எவனோ, பிசாசு ஜெயிக்கிறன் எவனோ ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். எழுது. நம்மளை உருவாக்குனதுடைய நோக்கமே சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு தான். இப்போ சொல்லுங்கள், சாத்தான் என் காலின் கீழே, நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். மத்தேயு 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவை பிசாசு சோதிப்பதற்காக ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விடப்பட்டார். அப்போது பிசாசு சொல்கிறான், என்னை பணிந்து கொள். பிசாசுடைய நோக்கம் எல்லாம் உங்களை அடிமையாக்குவது தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. பிசாசு விலகி ஓடிவிட்டான். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சாத்தானை இன்னைக்கு உங்கள் காலின் கீழே நசுக்கப்பட போகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சாத்தான் இவர்கள் கால் கீழ் நசுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். சாத்தான் உங்கள் காலின் கீழ் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.